Taste the Daily. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே கார்த்திகை மாத சோமவார திருவிழாவை முன்னிட்டு ஆவுடையார் கோவிலில் நள்ளிரவு 12 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. பட்டுக்கோட்டை அருகே பரக்கலக்கோட்டை கிராமத்தில் உள்ள பொது ஆவுடையார் கோவிலில் 3வது சோமவார திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நடை திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குமரக்கோட்டத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை 3வது வார செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு வெள்ளித்தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க வள்ளி தெய்வானையோடு வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமானை பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வழிபாடு செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் தீபத் திருவிழா சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க 67 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. டிசம்பர் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரம் கொண்ட மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண பல்வேறு மாநிலங்களில் இருந்து 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அணிவிக்கப்படும் திருக்குடைகள் மாட வீதிகளில் பவனி எடுத்துச் செல்லப்பட்டது. டிசம்பர் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள 10 நாட்கள் தீபத் திருவிழாவை முன்னிட்டு பஞ்சமூர்த்திகள் திருக்குடைகள் கட்டப்பட்டு மாட வீதிகளில் வலம் வருவர். அதற்காக சுமார் 4 லட்சம் மதிப்பில் 13 திருக்குடைகளும் 2 மயில் விசிறிகளும் அலங்கார சுருட்டிகளும் கைலாய வாத்தியம் முழங்க பக்தர்கள் நடனத்துடன் மாட வீதிகளில் எடுத்துச் செல்லப்பட்டு அண்ணாமலையார் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளில் தாயாரின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு கோவிலில் இருந்து புறப்பட்ட பத்மாவதி தாயார் மாட வீதிகள் வழியாக மண்டபத்தை அடைந்து கருட வாகனத்தில் எழுந்தருளினார். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.